ஜெம் தொலைக்காட்சி நிறையால இந்த மாதிரி கேள்வி நினச்சி பார்க்கவில்லை. இது எப்படி திரும்ப நீங்கள் கேள்வி கேட்குறது? நானும் எவ்வளோ நெறியாளர்கள் பார்த்துருக்கு. இந்த மாதிரி பொய்யா நான் ஒரு ஆளு நான் பார்க்கவே இல்லைங்க. தெரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த உண்மையின் பெயர் என்ன? கருணாநிதியும் நாணயம் இல்லாதவர், மோடியும் நாணயம் இல்லாதவர். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் VS ராமனை சந்திப்ப வணக்கம் சார். வணக்கம் சார். கலைஞர் நாணய வெளியீட்டு விழா தமிழக அரசு நடத்தியதா மத்திய அரசு நடத்தியதா சார்? இது எப்படின்னா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததான்னு உள்ள கேள்விக்குறியான நிலைப்பாடு உருவாகி போச்சு. இந்த நிகழ்ச்சி என்பது முதலமைச்சர் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த நாணயம் வெளியிடுறதுக்கு அதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. காரணம் என்ன? இந்த நாணயம் வெளியிட்ட பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு இருக்கிறது. அதான் நான் அப்புறம் வரேன் சார். இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க சார். இந்த விழா நடத்தியது மத்திய அரசா மாநில அரசா? இதை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு ஏற்பாடு தான். ஆனால் அது அதனுடைய ஓகே பண்ணி எல்லாம் அனுமதி கொடுத்தது மத்திய அரசு. காரணம் என்னென்னா, இந்த நாணயம் வெளியிடுவது மத்திய உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கையில் தான் எல்லாமே அந்த நிலைப்பாடு. இது அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிடையாது சார். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் உடைய இதுதானே அண்டரில் தானே இது வருது. ஆமாம் சார். மொட்டைக்கு முழுகாலம் போறீங்க. எதுக்கு சார் முடிஞ்சு போறீங்க? நீங்க தப்பா இல்ல சார். நான் கேட்டது இல்ல சார். உங்க கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்கிற கேள்வி நீங்க கேட்கறீங்க. இந்த விழா யார் நடத்த திருப்பியும் கேட்கிறேன் சார். கிளிப்பிள்ள மாதிரி கேட்கிறேன் சார். இந்த விழா யார் நடத்துது சார்? இந்த விழா மாநில அரசு வேண்டுகோளுக்கு எனக்கு இணங்க மத்திய அரசு ரெகனைசேஷன் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்துது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்போ மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு என்ன பேச விடுங்க சார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிஞர் அண்ணாவுக்கு இது மாதிரி நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற போது மாநிலத்தில் யார் ஆளுங்கட்சியாக வருகிறோ அவர்களும் பரிந்துரை கொடுப்பாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். ஆகவே இவருக்கு நயம் மிக்க ஒரு தலைவருக்கு நாணயம் வெளியிடுங்கள் என்று தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். அந்த கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலனை செய்து அதற்கு இசைந்துள்ள காரணத்தினால தான் இன்றைக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன தப்பு ஒன்றும் இல்லையா? இல்லை, இது முழு பக்கம் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மாநில அரசு மாதிரி இருக்குல்ல. இது இந்த நிகழ்ச்சி தலைமைச் செயலாளர் பேரோடு வந்திருக்கு. அப்பனா மாநில அரசு தானே. அப்பனா முதல்வர் சொல்றது பொய் தானே. அப்பனா இதுல இது முதல்வர் இங்கிருந்து மாநில அரசுக்கு அழைப்பு கூப்பிட்டதுனால விருந்தாளியா கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இது மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செஞ்சது எப்படி சார்? நீங்க சொல்லுங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்க. என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. அரண்டவன் கண்ணுக்கு எல்லாமே இருண்டதெல்லாம் பேய் நினைச்சா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க சார். மாநில அரசு நிகழ்ச்சி மத்திய அரசு அலாட்மெண்ட் கொடுக்குது. நீங்க ஒரு வீடு கட்டிங்கன்னா கூட அதுக்கு யார் அனுமதி? ஒரு லைசன்ஸ் சார். நாணயம் வெளியிடத்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. ஆமா, விழாவை நடத்துறதுக்கு. ஆமா, ஒரு மாநில முதல்வர் பொய் சொல்றாரு. அதுக்கு நீங்களும் சார் ஒரு விஷயம் அந்த இதுக்கு சார் அதாவது மத்திய அரசு இவங்க மாநில அரசு நிகழ்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. மத்திய அரசு அலாட்மெண்ட் கொடுத்ததுனால இது மத்திய அரசு மானியம். அதாவது இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி எல்லாமே மத்திய அரசு தான் சொந்தம். ஆகவே அது மத்திய அரசு ரிசர்வ் வங்கி மூலமாக நிலைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். அதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி வாய் பிடித்ததா மாங்காய் பிடித்ததான்னு 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்கக்கூடிய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் நாணயம் வெளியிடல் உள்ளது. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் இந்த நிகழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் சொல்கிறேன், கருணாநிதியும் நாணயம் இல்லாதவர், மோடியும் நாணயம் இல்லாதவர். தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள எதுவும் செய்து கொள்ள எந்த தூரத்துக்கும் போவார். இது ஒரு உதாரணம் சார். ஜெம் தொலைக்காட்சி நிறையால இந்த மாதிரி கேள்வி நினைச்சு பார்க்கவில்லை. இது எப்படி திரும்ப நீங்கள் கேள்வி கேட்குறது? பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்குற கேள்விமா இருக்குது.
நாட்டை அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி அது பேச மாட்டாங்க. ஹிண்டன்பர்க்கை ஒரு தூண்டி விடுறது, பிபிசியை தூண்டி விடுறது, ஐரோப்பிய மிஷினரியை தூண்டி விட்டு பார்லிமெண்ட் நடத்தாவிடாமல் ஆக்குறது மாதிரி நீங்கள் இடக்கு முடக்கான கேள்வி கேட்டால் அப்போ வந்து அனுராக் தாக்கூர் கேள்வி கேட்டால் நாங்களும் கேள்வி கேட்ட நிலைமை வரும். என்னது சரி சார், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன சார் சொன்னாரு? யாரு பிரச்சாரத்துல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சொல்லுங்க. சர்வாதிகாரி யாரு ஆளணும் யாரு ஆளக்கூடாது இதுதான் இங்க முக்கியம், அரசியல் அமைப்பை காப்பாற்றுறதெல்லாம் முக்கியம்னு சொன்னாரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? சரி, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சர்வாதிகாரி யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்னு மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை போல் வந்து பாஜக வந்து மோடி வந்து மரண வியாபாரி விஷச்சந்து என்று பிரச்சாரம் அந்த அளவுக்கு கேவலமாக பிரச்சாரம் பண்ணலையே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது சார். நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது என்ன நீங்கள் உள்ள நினைக்கிறீங்க எல்லாம் உங்கள் மனநிலையெல்லாம் வெள்ளட்டமாக தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், இதுக்கு சொல்லுங்க சார். சார், அதாவது ஒரு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் என்பது தன்னுடைய கட்சி ஜெயிக்க வேண்டும், தான் சார்ந்த அணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வது இயல்பு. ஆனால் ஆட்சி வந்த பிறகு இந்தியாவில் எல்லா மாநில அரசையும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக தான் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க கோரிக்கை மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த அனைத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சர் வந்து திறந்து விட்டு தொடங்கி வச்சுட்டு போயாச்சு. என்ன இருக்குது இந்த விழா எப்படி தெரியுமா இருக்கு? UP 1ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஆரம்பிக்கிறப்ப கருணாநிதி போயிட்டு தனக்கு வேண்டியதை இலாக்காலாம் வாங்கிட்டு வந்தார். அதே மாதிரி இப்ப மோடி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மறைமுகமாக எடப்பாடி சொல்ற கள்ள உறவு மாதிரி உருவாக்குறாரா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடியது முழுக்க பெட்ஷீட்டில் வடிகட்டினா வச்ச பொய்யா அவுத்து விடுறீங்க. ஆனால் நானும் எவ்வளோ நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பொய்யா அவுத்து விடுற ஆளுக்கு நான் பார்க்கவே இல்லைங்க. காரணம் என்ன, எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தும் புரிந்துணர்வு இல்லாமல் பேசுகின்றார். அதற்காக விளக்கங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியுள்ளார். ஆனால் நீங்கள் அதற்காக கனெக்டிங் நோக்கியா என்பது சொல்வது போல பாஜகவும் திமுகவும் உள்ளனா ஏங்க அப்படி பார்த்தா திமுகவும் பாஜகவும் தீண்டத்தகாத கட்சியிலேயே கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல், இன்னொரு முறை சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வச்சுக்கான செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போது இருக்கிற கள நிலைமை வேற. உங்களால் கூட்டணி வைக்க முடியாது. பாஜகவும் திமுகவும் அவங்களுடைய கொள்கை எதிரெதிரா இருக்கு. அப்ப அது பொருந்துமா? 2026 நீங்க கூட்டணி வச்சு முடியுமா? சார், ஒரு நாணயம் அதாவது ஒரு நாணயம் வெளிவிட்டதால் நாணயம் இல்லாத பேச்சில் உங்களுடைய பேச்சு சொல்லுங்க. ஒரு நாணயம் வெளியிட்டதற்காக மத்திய அரசு கலந்து கொண்டது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல் நீங்களும் நாணயம் இல்லாத ஒரு பேச்சு தான் நீங்க முன்வைக்கின்றீர்கள். இல்ல, உங்களுடைய ஆட்சி யாருக்கு செக் வைக்க? நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் செக் வைக்க. எங்களுக்கும் நீங்க வெளியே போனாலும் 22 பேர் இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. அதாவது இது எப்படி தெரியுமா? எங்க ஆட்சி நாங்க தக்க வச்சு சொல்லுவோம். நீங்க வாயை பத்தி சும்மா இருக்குன்ட்டு மோடி தன்னுடைய மாயாஜாலத்தை காட்டுறாரு. முழுக்க தவறான போய் பாரத பிரதமர் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடுகளும் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் ஆதரவு கொடுப்பார்கள். ஆகவே ஆதரவு தேவையில்லை. திரும்பவும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை சித்தாந்தம் வேறு, பாஜகவுடைய கொள்கை சித்தாந்தம் வேறு. ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அரசியல் செய்து இதில் குளிர்காயதற்கு எடப்பாடி முயற்சி செய்கின்றார். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, பாரதிய ஜனதா கொள்கை வேறு, திமுக கொள்கை வேறு. அப்படி இருக்கிறப்ப இப்ப ஏன் சார் கள்ளபுரில் எடப்பாடி சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஐயா, நான் ஒரு கல்யாண பத்திரிகை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாரீங்க. என்னுடைய வீட்டு திருமண நிகழ்ச்சி உங்களுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்குறேன். உங்களுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இல்லை தான். ஆனால் கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது அழைத்ததற்கு இணங்க நீங்கள் வரதும் உங்களுடைய மனநிலை. ஆனால் நாங்கள் வந்தது பெருந்தன்மை, தேசியம், தெய்வீகம் என முத்துராமலிங்க தேவர் தனது 2 கணங்களை எப்படி சொன்னாரோ அதே போல் தமிழகத்தை இந்தியாவை பொறுத்தவரையிலும் திமுக மாறுபட்ட கருத்துடையாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் 5 முறை முதலமைச்சர் இருந்துள்ளார், 5-6 முறை இருந்துள்ளார். தமிழகத்தில் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தானே கலைஞர் சிஎம் ஆயிருக்காரு. அப்படிப்பட்ட தலைவருடைய நாணயத்தை வெளியிட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இல்லை, அதே மோடி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்க வந்து என்ன சொன்னாரு? என்ன சார் சொன்னாரு சொல்லுங்க? என்ன சொன்னாரு? திமுக ஊழல் ஆட்சி, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி,
அப்பன்னா அது கலைஞர் இருக்கிறாரு இல்ல, அப்படி இருக்க எப்படி சார் இதெல்லாம் மறந்து போயிருவீங்க? ஒரு நிகழ்ச்சி பொதுமக்கள் எல்லாம் ஒரு மறந்துடுவாங்க. விஷயம் சார், ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் ஒட்டுமொத்த கற்பனையும் கொண்டு முன்ன வச்சு வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா சொல்றதுக்கு இந்த மாதிரி கூட நாங்கள் பார்க்கல சார். ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து விடுறாங்க, இல்லை என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் சார். முதலமைச்சர் அவர் முன்னாள் முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் கூப்பிடுகின்றார், அழைத்தார், வந்தார், போனோம். அதில் என்ன இருக்குது? அதுக்கு பிஜேபியும் விளக்கம் சொல்லி உள்ளது, எலும்புருகன் விளக்கம் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை விளக்கம் சொல்லியிருக்காரு. கூட்டணிலாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, மத்திய அரசால் கலந்துக்கிட்டது இல்லை, எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய சென்ட்ரல்ல மைனாரிட்டி பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எந்த நிலைமைக்கும் மோடி கீழே சார். ஒரு விஷயம் சார், எங்களுக்கு திமுக ஆதரவே தேவையில்லை சார். எப்படி சார்? மெஜாரிட்டி இருக்கு சார், தனிப்பெரும் மெஜாரிட்டியாக கூட்டணியில். ஆமா, நிதிஷ்குமாரும் நீங்க சொன்னீங்க 240 எப்படி சார்? ரெண்டு கட்சியை வச்சு ஆதரவு கேட்க நாங்க ஆட்சி அமைக்கிறோம். 32 கட்சியை வச்சு காங்கிரஸ், அதாவது நதி மூலமும் ரிஷி மூலமும் கீரியும் பாம்பும் ராகுவும் கேதுவுமான நிலையுள்ளவர்கள் கம்யூனிஸ்ட்காரர்களும் திரிணாமுல் காங்கிரசும் கொள்கை பிடிப்புள்ள ஆம் ஆத்மிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பு என்று கற்பனை வளையத்தில் கட்டிய காங்கிரஸ் கட்சிக்கு கூட இன்று மக்கள் 100 மேலே தாண்டி விடவில்லை. அதை நீங்க புரிஞ்சுடுங்க. 100 மீறி தாண்டி விடவில்லை இந்தியா நாட்டு மக்கள். ஆனால் 3வது முறை மீண்டும் பாஜகவை ஆட்சி அமைக்கின்றால் இந்தியா நாட்டுடைய மக்களுக்கு பிரதமர் தலைவனிகிறார் என்றால் நாட்டின் பிஜேபியுடைய வளர்ச்சி, பிஜேபியுடைய சொல் செயல் திட்டம் இந்த நாடுகள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்க இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்ன, அதாவது ஏப்ரல் நடக்க வாக்குப்பதிவு முன்ன 19ஆம் தேதி முதல் பிப்ரவரி மார்ச்ல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? 400 இடங்களை ஜெயிச்சு விடுவோம் சொன்னீங்க. என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. மெஜாரிட்டி கூட வரல சார். ஒரு விஷயம் சார், 2014 282 வந்தீங்க, 2019ல 303 வந்தீங்க. இப்ப என்ன சார் ஆச்சு? மைனாரிட்டி ஆட்சி தானே வந்தது. இத்தகைய சூழ்நிலைக்கு காரணம் காங்கிரஸ் கூட்டணி மதவிரோத ஆயுதங்களை கையில் எடுத்து பிஜேபி எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். ஆகவே பிஜேபியை பொறுத்தவரைகளுக்கு அவர்களுக்கு சர்க்கிள் என்பது மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் கொஞ்சம் சர்க்கிள் வந்துள்ளது. யாரு மத விரோத பிரச்சாரம்? காங்கிரஸ் கட்சி கூட்டணி தான் ஜாதியாலும் இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் நாட்டை பிளவுபடுத்தி பிரச்சனைகளை திசை திருப்பி இந்தியாவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாக்குவதற்கு தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கங்கணம் கட்டியது. ஆனா ஐஎன்டி என்ற புள்ளி வச்ச கூட்டணிக்கு மக்கள் பட்டநாமம் பட்டு விட்டார்கள். இல்ல, வந்தேரிகள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளும், அதுக்கா உங்களுக்கு என்ன சொன்னாருங்க சார்? அதுல சூட்சமத்தை பாருங்க சார். அப்படி யார் சார்? ஒரு விஷயம், நீங்க யாரு மதவர் இல்லை, நீங்க இருக்கிறோம் ஒழுங்கா இருந்தா கிராமத்தை சொல்லுவாங்க, இருக்கிறோம் சரியா பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைப்பாடு பெரும்பான்மை மக்களுடைய ஜீவாதார வாழ்க்கை, பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் இன்று கேள்விக்குறியா உள்ளது. அதுக்கு உதாரணம் மேற்கு வங்காளத்தில் என்ன நடக்குது நீங்க பாருங்க. ஐயா, பங்களாதேஷில் சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்களே, உலகத்தில் எந்த நாடாவது அது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இல்லை திமுக குரல் கொடுத்ததா? இல்லையே. இல்லை அதிமுக கொடுத்ததா? இல்லையே. காங்கிரஸ் குரல் கொடுத்தா? இல்லையே. ஆம் ஆத்மி கொடுத்தா? இல்லையே. ஆனால் இந்தியாவில் உலகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்க ஒரே தலைவன், அது உத்தம தலைவன் பிரதமர் மோடி அவர்கள் தான். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பங்களாதேஷில் நடக்கிற மேட்ரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு சிறுபான்மை மக்களை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே, யாராவது ஒரு குரல் கொடுத்த? இதே தொலைக்காட்சிக்காக நிரல இருக்கக்கூடிய நீங்கள் இதற்கென்று ஒரு விவாதம் நடத்தினீங்களா? இல்லையே. பங்களாதேஷில் நாம் நாட்டிலே சிறுபான்மை மக்களை கொண்டு குவிக்கின்றார்கள். தரையில் முச்சம் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, எவ்வளோ பெண்களை கற்பழித்து அவ்வளோ நாசம் பண்ணுறாங்களே. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி அது குரல் கொடுத்தார்களா? இந்தியாவில் நடிப்பு ஐயா, நடிப்பு நடிப்பு நடிப்பு. இதுல யாரு நடிப்பு? ராகுல் காந்தி இந்தியாவின் ராகுகேது. இந்த நாட்டுக்கு விரோதமாக, நாட்டு இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் ஹிண்டன்பர்க்கின் கைக்கூலிகள். ஹிண்டன்பர்க் தான் அவங்கள்ட்ட கதை டைரக்ஷன் பர்சனல் பண்ணக்கூடியவங்க. இந்தியா நாட்டின் மீது ஒருபோதும் காங்கிரஸுக்கு தேசபக்தி இல்லை சார். நீங்க இப்ப திமுக கிட்ட சரணடைஞ்சு இருக்கீங்களே. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எவ்வளவு ஆர் ராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் எவ்வளவு கேள்விகளை கொடுத்தாங்க, உங்களால தாக்குப்பிடிக்க முடியல. அதனால இந்த இந்தியா கூட்டணியை உடைக்க பார்க்கறீங்களா? இல்ல உங்களுடைய அதிகாரத்தை இடி, இன்கம் டேக்ஸ் ரைடு இதெல்லாம் வச்சு, சிபிஐ எல்லாம் வச்சு அவங்கள அமுக்கணும்ட்டு
அதுக்காக இப்படி ஒரு இது அதாவது நடிப்பா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? டிஎம் சௌந்தரராஜன் ஒரு பாட்டு பாடுவார். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேல். கற்பனை வளம் இருக்க வேண்டியதான் சார். ஆனால் இப்படிலாம் யாருமே நினைக்காத கற்பனை வளத்தை போட்டு சர்க்கஸ் குளத்தில் வாயிலேருந்து ரிப்பன் எடுக்கிற மாதிரி இப்படிலாம் எடுத்து விட்டால் யாராவது நம்புவாங்களா சொல்லுங்கள்? பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்புவாங்களா? இப்படிலாம் போய் போட்டு அவிழ்த்து விட்டால் எப்படி சார் அத்தனைக்கு சொல்லுங்கள்? வந்து அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்கு இது சார் இருக்குது. பாஜகவிற்கு கடுகளவும் அந்த எண்ணம் இல்லை. கட்சியை உடைக்க வேண்டிய எண்ணம் இல்லை. இந்த நாட்டு மக்கள் 5 ஆண்டு காலம் வாக்களித்துள்ளார்கள். 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்து ஏன் 2037 வரைக்கும் இந்தியாவில் பாஜக அரசு தான். அப்படிங்களா சார்? எந்த மாற்றம் இல்லை சார். எந்த மாற்றம் இல்லை சார். வந்து எந்த மாற்றம் இல்லை. ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்ற நிலைப்பாடையும் இந்த ஆட்சியின் போது நடைமுறைக்கு கொண்டு வரத்தான் போகின்றார்கள். நீங்களும் பார்க்கத்தான் போகின்றீர்கள். இல்ல, மத்திய அரசு கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் இங்க இருக்க ஸ்டாலின் அரசு ஏத்துக்கலையே சார். அது அவங்களுடைய கொள்கை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒத்தமாறான அப்படின்ட்டு சொல்றாரு யாரு? ராஜ்நாத் சிங் ஆட்சியில 2வது அதிகாரத்துல இருக்கிறாரு. கலைஞரை, கருணாநிதிய ஏந்து நிக்கி மணக்க தெரிவிக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐஸ் வைக்க வேண்டிய இல்லை, அது ஒரு பெருந்தன்மை. பெருந்தலைவர் காமராஜரை பெட்டி உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருமகனேன்னு ஒரு பாடல் இருக்குது. காமராஜர் மறைந்தாலும் இன்று வரையிலும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் காமராஜர் திட்டங்களை பற்றி தானே பேசுகின்றார்கள். ஆகவே அந்த பாடலை பாடினவர்னா ஐயோ காமராஜர் புகழ ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நல்ல வரிகள், நல்ல பாடல். ஒரு தலைவர், அவர் தலைவரை பற்றி பாடலில் பேசல, என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? வந்து சார் மக்கள் ஓட்டு போட்டு தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவே மக்கள் தானே ஓட்டு போடுறது. எடப்பாடி அதாவது 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மையார் திமுகவை கிட்ட கூட சாக்காமல் இருந்தாங்க. மக்களும் வெறுப்பு குறைந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலமாகிறார். சசிகலா அம்மையார் சிறை செல்கின்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த 2.5 ஆண்டு காலம் ஆட்சி ஊழல் குளியல், ஊழல் புளியல், ஊழல் தோயல் என்றுதான் இருந்தன. இதைத்தான் திமுக ஸ்டாலின் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களிடம் ஓட்டு வாங்கி சென்றார். இந்த நிலைமை என்ன? அதுல அப்பனா மத்தியில இருந்த ஆட்சி என்ன சார்? மோடி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய ஆதரவாளர் இந்த ஆட்சி சார். ஒரு விஷயம் கேளுங்க சார். இல்ல, எடப்பாடியோ ஓபிஎஸ் கை சேர்த்து கைக்கு வச்சது யார் சார்? ஆளுநர் சார். என்ன காரணம்? யாருடைய காரணம்? பிரியாதீர்கள், நீங்கள் பிரியாதீர்கள். அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இது ஊழலாட்சி இது ஆட்சின்னு சொல்றீங்க? ஊழலை ஊழலாட்சி தான் சொல்ல முடியும். அவங்க என்ன காந்தியவாதி ஆட்சி அமைச்சாங்களா? தமிழ்நாட்டை 2 ஆட்சி 67க்கு அப்புறம் இன்னிலிருந்து திமுக அதிமுக தான் ஆட்சி அமைக்குது. 2 பேருமே ஊழல் கட்சி தான். 2 பேருமே மக்களுடைய வரிகளை சுரண்டி கொள்ளையடித்து தங்களுடைய குடும்ப நல சேமனைகளை பெருக்கி கொண்ட கொள்ளை கூட்டங்கள் தான் திராவிட கட்சிகள். இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லையே சார். இப்போ வந்து மோடிக்கு கருணாநிதி பெஸ்ட் ஃப்ரெண்டா, ஜெயலலிதா பெஸ்ட் ஃப்ரெண்டா சார்? அதாவது நான் கேட்கறதுக்கு இது ஆன்சர் இல்லை சார். பாம்பு என்பது பல ரகம் இல்லை. நான் கேட்கறதுக்கு நீங்க எப்படின்னா தண்டி பாம்பு பெஸ்டா சேர பாம்பு பெஸ்டா? 2 பேரும் பாம்பு தான். 2 பேரும் நல்ல நண்பர்கள். யார் மோடிக்கு? அதுக்கு ஒரே வரியா சொல்றேன். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவாரு, திமுகவா அதிமுக என்ற நிலைப்பாடை பார்த்தால் எரிகிற கொல்லிக்கட்டையில் அதிமுக நல்ல கொல்லிக்கட்டை. காரணம் என்ன? அவரிடம் ஹிந்து தேவசம் அதிகமாக இல்லை. ஆனா 2 ஊழல் கட்சி தான் சொல்லுவாங்க. இல்ல, நான் கேட்கறது நண்பர்கள் யார்? மோடிக்கு, கருணாநிதிக்கு, வாஜ்பாய் அவர்களுக்கு. நான் கேட்கறது இதுதான். வாஜ்பாய் அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு ஜெயலலிதா நண்பர். ஜெயலலிதா நண்பர். சரி, எத்தனையோ வாட்டி வர்றீங்க. எத்தனையோ யாரு? ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு, அமித்ஷா வந்திருக்காரு, மோடி வந்திருக்காரு, இங்கெல்லாம் வந்திருக்காரு. ஆனா அவருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்த எப்பயாவது ஞாபகம் இருக்கா சார்? இல்ல, நான் கேட்கறது சும்மா இருக்கிற சங்கடம் ஊதி கிடக்காதீங்க சார். இல்ல, நான் கேட்கறது நீங்க அது சும்மா திரும்ப நீங்க இல்ல அதே இடத்துல நிக்கிறீங்களா? சாங்க எப்படிலாம் உங்களுக்கு ஒரு இவ்வளவு எப்படி எதுக்கு இவ்வளவு பாஜக அரசு மீது இவ்வளவு வன்மமான கேள்வியும் இவ்வளவு வன்மமான பேச்சும்? சும்மா இருந்த சங்க ஊதி கிடையாது. அவங்க நினைக்கவே இல்லை அந்த மாதிரி. சார், ஒரு தலைவர் போகின்றார், ஒரு அந்த கலைஞரோட நாணயத்தை வெளியிட வருகின்ற போது கலைஞருடைய சமாதியை பார்க்கல, என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு. இல்ல, என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க? அதுல என்ன தப்பு இருக்கு சொல்றேன். வந்து
யாரு ராஜ்நாத் சிங்கே கேட்டதுனால நாங்க அழைத்துட்டு போறோம்னாரு. ஆமா. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஏன்னா மோடி வந்து சென்னைக்கு வர்றப்ப ஜெயலலிதா வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஈவிக்க இலவசம் வேற அர்த்தத்துல சொன்னார். அது அவ்வளவு பெரிய புகைஞ்சது இங்க தமிழ்நாட்டுல. அவங்க அதே பக்கத்துல தானே இருந்தது ஜெயலலிதா நினைவு. அங்க போய் அஞ்சலி செலுத்தலையே சார். நிகழ்ச்சி யாருடைய நிகழ்ச்சி என்பது இல்ல. அப்பனா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. இல்ல எந்த உள்குத்தும் கிடையாது. உங்க மனநிலை தான் உள்குத்தாக இருக்கின்ற தவிர்த்து எங்களுடைய பாஜக பார்வையிலோ அல்லது தமிழக அரசுடைய பார்வையிலோ எந்த உள்குத்தும் இல்லை. ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, அதோட விட்டு போச்சு. அதுக்கு மீறி திரும்பவும் நீங்க வந்து இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு திரும்பவும் கூட்டாஞ்சோறு பண்ணா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. வந்து இல்ல பாஜக வந்து ஒரு ஆக்டோபஸ்ன்றாங்க. எந்த ஒரு மாநில கட்சியோடு கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியை காலி பண்ணிடும் சார். இது உங்களுடைய மனநிலை. இல்ல நான் சொல்லல. மனநிலை இல்ல நான் சொல்லல, பொதுவா சொல்றாங்க பாஜக கட்சியை. அப்படிதான் அதிமுகவை அபகரிக்க பார்த்தாங்க அந்த இடத்த. ஆனா எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டா, அதனால எடப்பாடியை ஒன்றும் புரியல. எடப்பாடி திமுக கிட்ட குத்தகை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்தில் கட்சியை கொண்டு குத்தகை வச்சுட்டார் சார். இது உங்களுக்கு தெரியாது சார். 4 ஆண்டுகள் நடந்த ஊழல் மீது எங்கள் மீது எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் சுது போல நாங்கள் கேட்போம். ஓகே, பாயிண்ட் 1 எல்லா தொழிலும் தோத்துப்பா, ரைட்டு. பழனிசாமி என்ற பட்டம் பெற்றார். அடுத்தது 11வது விக்கிரவாண்டியில் அங்கேயே முடிஞ்சு போச்சு. 12வது பழனிசாமி என்ற பட்டம் பெற்றார். அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணீங்க? புது முகத்தை போடு, உன் ஆளு நிறுத்தாத, நாங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சொன்னோம். ஆமேன், அப்படியே ஆகட்டுன்னு சொன்னாங்க. ஆகவே ஊழல் விசாரணை மீது வழக்கு தொடராமல் இருக்கிறதுக்காக தான் திமுகவிடம் எடப்பாடி ஒரு அன்கோ போட்டுள்ளார். அந்த அன்கோவின் நிலைப்பாடு தான் சார் இது. தவிர்த்து அவர்கள் வெளியில் நடிக்கின்றார்கள். வெளியில் குணா படத்தில் கண்மணி பொன்மணி அன்போடு என்ற வசனத்தை போல் எடப்பாடி பழனிசாமி அறிவாலயத்திற்கு விசுவாசமாக்கி விட்டார். அறிவாலயத்தை கொண்டு கட்சியை அடமான வைத்து விட்டார். இதைத்தான் இன்று வீதி வீதியாக சசிகலா அம்மையார் தெருவாக பிரச்சாரம் செய்கின்றார். ஒன்று சேருங்கள், ஒருங்கிணைப்போம், ஒன்று சேருங்கள், ஒருங்கிணைப்போம், அதிமுகவை 2026 மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று 2வது பாட்டாக நெல்லை மாவட்டம் சுட்டிப்பணிஞ்சிருக்கின்றார். என்றால் கட்சியை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அப்பனா நீங்க சொல்ற அதே இதுதானே இப்ப ஸ்டாலின் வந்து மத்திய அரசாங்கம் மோடியிடம் சரண்டர் ஆயிட்டு வச்சுக்கலாமா? ஒருபோதும் கிடையாது. இல்ல, அவங்க அமைச்சர்கள் மீது இடி கேஸ் நிறைய இருக்கு. 8 அமைச்சர்கள். அதை மூடி மறைக்கிறதுக்கும் நீங்க 2G தூசு தட்டாத இருக்கிறதுக்கும் அப்படி சரண்டாய் நீங்க 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்களா? நீங்க சொல்ற கற்பனை எல்லாம் பாத்தீங்களா, இதெல்லாம் மேடை போட்டு பேச முடியாது. ஒரு நாள் போதுமா, ஈண்டொரு நாள் போதுமான 1 மாதம் ஆகும் சார் நீங்கள் சொல்லுவோட கதாபாத்திரத்தெல்லாம் பண்ணதுக்கு. அப்படி எண்ணமும் கிடையாது. அந்த நிகழ்ச்சிக்கு கூட வந்தாங்க முடிச்சு போச்சு. ஆகவே நீங்க வேறு நாங்க வேறு போல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றேன். வந்து உங்களுக்கு ஆகாத கட்சி அவ்வளவு கழுவி ஊத்துனாரு. இப்போ யாரு சார்? மோடியையும் பாஜகவையும் ஒரு மதவாத கட்சி ஒரு இது அப்படின்ட்டு அது ஒரு இது. நீங்க அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த கேள்வி நான் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்டார். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்க வரையும் படத்தை வச்சுட்டீங்க, பேனா வச்சுக்கிங்க, பாட்டு கேட்டீங்க. அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு இரங்கல் கூட எங்கே நடத்துனீங்களா? நீங்கள் எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா இருக்க வரையும் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் பாடல் எல்லா செல்ஃபோனில் ரிங்டோனில் இருக்கும். அதிமுககாரங்க செல்ஃபோனில் அதிமுககாரங்க பாக்கெட்டில் அம்மா உருவம் வச்ச படம் இருக்கும், அம்மா என் தெய்வம் ஸ்டிக்கர் இருக்கும், காரில் கொடி இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு அதிமுககாரங்க இருக்கா சொல்லுங்கள்? இவர்கள் அனைவரும் ஏதாவது எடப்பாடி பழனிசாமியோட கம்பெனியே காலியாகி போச்சு சார். அதைத்தான் அவர் வந்து திமுக குட்டுக்கிட்டு காட்டாங்க. ஆகவே ஏடிஎம்கே 4ஆக பிரிந்து விட்டது. பிரிந்தவர்கள் இன்னும் இணைவதற்கு வாய்ப்பில்லை. இணைப்பதற்கு பாஜக முயற்சி செய்கின்றது. எடப்பாடி ஒத்து வரவில்லை. இல்லை இணைப்பதுக்கு ஒத்து சார். அப்பனா மாநில கட்சி தலைவர் என்ன சார் சொன்னாரு சமீபத்தில் திருப்பூர்ல நடந்த செயல்வீரர் கூட்டத்தில் 2026 நாங்கள் 2வது இடத்துல அதுக்கு பாஜக வந்துருமா? எங்களை பேச விடுங்க சார், எங்களையும் பேச விடுங்க. நீங்கள் திகாக்காரன் கம்யூனிஸ்ட்கார மாதிரி பேசாதீங்க சார். வந்து எங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்கள் அவர் என்ன சொன்னார்னா, சமீபத்தில் டெல்லியில் அமித்ஷா அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் போன்ற சில தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களையும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து பேசுகின்றார்கள். என்ன பேசுகின்றார் என்றால், பிரிந்த அதிமுக ஒன்று சேருங்க என்ன சொல்கிறாங்க. ஓபிஎஸ் ஓகே,
டிடிவி ஓகே, சசிகலா சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் சசிகலா சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவார்னா, அது திமுக கொடுத்த அசைன்மெண்ட் எடப்பாடிக்கு. காரணம் என்றால் சசிகலா ஒருங்கிணைந்து அதிமுக செயல்பட்டால் மீண்டும் 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும். காரணம் என்றால் ஜெயலலிதா அம்மையோடைய மறு நகல் தான் சசிகலா. சசிகலா அம்மாவுக்கு அதிமுக கட்டமைப்பு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது நீங்கள் புரிஞ்சுடுங்க. இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா அம்மாவுடைய மறு உருவம், மறு அவதாரம், மறு உருவம், மறு நகல். இருங்க 2012 அதிமுக விட்டு நீக்கப்ப திருப்பியும் சேர்க்கிறப்ப ஜெயலலிதா என்ன அவங்க கிட்ட இருந்து என்ன லெட்டர் வாங்கினாங்க? எக்காரணத்து கொண்டும் அதிமுக அரசியல் கட்சியில் நீங்க மூக்கு நுழைய கூட எதுவும் நுழையக்கூடாது அப்படின்னு வாங்கினாங்க சார். அது ஓகே சார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த உண்மையின் பெயர் என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களே சார், அவங்களுக்கு என்ன சார் ஓட்டு இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு? என்ன ஓட்டு இருக்குது? சரி, இல்ல அவங்க எதாவது இது வரைக்கும் அவங்க எலெக்ஷன்ல நின்று இருக்காங்களா? ஏதாவது அவங்க ஓட் பேங்க் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 முறை ஜெயலலிதா அம்மையார் சிஎம் இருந்தாங்க. இந்த 3 முறையிலும் ஜெயலலிதா அம்மாவை சந்திக்காதவர்கள் அனைவருமே சசிகலா அம்மாவையும் சசிகலாவோட உறவினர்களையும் சந்தித்து சேர்மன் போஸ்டிங், எம்எல்ஏ போஸ்டிங், வாரிய போஸ்டிங், மந்திரி பதவி, ஒன்றிய செயலர், அப்போ மாவட்ட செயலர்லாம் வாங்கினவர் தான் சார் அத்திரும்புவேன். 70% அதிமுக நிர்வாகிகள் சசிகலா அவர்களின் கடைக்கன் பரல வந்தவங்க தான் சார். இன்னைக்கு சார் நான் கேட்குறேன், பாஜக விட்டு வந்து திமுக சரண்டர் ஆயிடுச்சா, இல்லை திமுக கிட்ட இருந்து பாஜக சரண்டர் ஆயிடுச்சா? பாஜக ஒருபோதும் திமுகவுடன் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்சி காப்பாற்றணும்ல, அதில் தேவையில்லை சார். அப்படிலாம் நீங்கள் 240 தானே இருக்கு சார். ஒரு விஷயம் சார், அதுக்கு நிதிஷ்குமார் அண்ணன் இருக்கார், சந்திரபாபு இருக்கார் சார். அப்படி இருக்கிறப்ப இங்க நடந்த விழா கலைஞர் நாணய விழாவை அந்த போட்டோவை ஆந்திராவிலையும் பீகார்லையும் இதே பாஜக பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பாத்தீங்களா எவ்வளவு, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன ஒண்ணுமே இல்லாத ஒரு மேட்டரை அப்படியே இல்ல ஒண்ணுமே இல்ல நீங்க இல்ல சார் ஒண்ணுமே இல்ல. நீங்க இப்பதான் உங்களுடைய உண்மையான ஒரு 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 சுயரூபம் தெரியுது. என்னன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு மேட்டரை கண்ணு வச்சு காது வச்சு பார்வதி அம்மையாருக்கு வந்து, அதாவது முருகனும் விநாயகரும் வெளியே போயிடுவாங்க, எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை கொடுன்னு சிவபெருமான் கிட்ட பார்வதியை சொல்லும்போது ஒன்றை வந்து மண்ணை பிரட்டி கொடுத்தாங்களாம். அந்த மண்ணுக்கு உருவம்லாம் பதிச்சு உருவத்தை கொடுத்து அது குழந்தையாக்கி சுடலைமாடன் பேர் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி நீங்களே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை எடுத்து அந்த கற்பனை கதாபாத்திரம் சுடலைமாடன்ற பேரை வச்சு அது வந்து இப்படி அது அப்படி அது தெரியுமா இன்னும் சொல்லிட்டு 5 குடங்கள் சேர்ந்து யானையை வர்ணித்தது போல் உங்கள் விமர்சனங்கள் உங்களை வர்ணனையும் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ நிதிஷ்குமார் பீகாரில் இருக்கிறாரு, ஆந்திராவில் தெலுங்கானாவில் வந்து சந்திரபாபு இருக்காரு. நான் இதே பாலிசை கொண்டு வந்துடுவேன் பாரு, திமுக எங்களுக்கு மறைமுக சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பூச்சாண்டி வேலை காட்டுவோம் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா தலைப்பு மாதிரி உங்களுடைய கேள்விக்கும் பதில் நானே சொல்லிட்டேன். பதில் எதை கேட்க வரீங்கன்னு அதெல்லாம் இல்லை சார். ஜெம் தொலைக்காட்சி நீர்கிட்ட சொல்கிறோம், அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஜெம் தொலைக்காட்சி நீர்கிட்ட சொல்கிறோம், பாஜக அரசுக்கு நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடுகளும் 5 ஆண்டு காலம் பூர்த்தியான ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள். அத்தகைய நிலைப்பாட்டுக்கு திமுக ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. இப்ப கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வந்தது மறைமுகமான ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. மறைமுகமும் இல்லை, நேர்முகம் இல்லை. ஒரு மாநில அரசினுடைய தலைவருக்கு நாணயம் வெளியிடுவதில் அவர்கள் வந்து மத்திய அரசை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் அழைத்து சென்று ஒரு தலைவருக்கு புகழறிஞ்சூடல் எந்த தவறும் இல்லை. ஆகவே இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. என்ன சொன்னேன்? அதுக்கு முன்னா சொன்னீங்க மத்திய அரசு நடத்திய விழா அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, 2 பேரும் தான் நடத்துது. 2 பேரும் தான் நடத்துது. அதே மாநில அரசு அழைச்சதால வந்துட்டு உங்க வாயிலே வந்து சார் மாநில சார் ஒரு 2 பேருமே இல்ல சார் 2 பேருமே தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்களா? யாரும் முட்டாளாக்கல சார். தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களை திராவிட கட்சி தான் முட்டாளாக்குது. தேசிய கட்சி யாரும் முட்டாளாக்கல. தமிழகத்தில் 8 கோடி மக்களை காமராஜர் படிக்க சொன்னார், திராவிட கட்சி குடிக்க சொல்லுது. குடிக்கிறதுக்கா படிக்கிறதுக்காண்டு தமிழ்நாட்டு மக்கள் பேரண்ட்ஸ் தான் தீர்மானிக்க வேண்டிய நிலைப்பாடை உருவாக்கியது. தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக்கியது திராவிட கட்சிகளும், புரிஞ்சுடுங்க. இப்போ வந்து
அனைத்து எதிர்க்கட்சி கரப்ஷன் பண்ண இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினான பிஜேபி வந்து எப்படியோ அதே மாதிரி இப்போ இருக்கிற திமுக ஆட்சியை காப்பாற்ற, அதே நேரத்தில் மத்தியில் உங்கள் ஆட்சியை பாஜக மோடி ஆட்சியை காப்பாற்றிக்குள்ள திமுகவோடு உறவு வச்சுட்டீங்க. இது குறித்து ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்கிறார், தவறு யார் செய்தாலும் அதுக்கு இந்த வழக்கு தொடரும், விசாரணை தொடரும், யாரையும் நாங்கள் காப்பாற்ற மாட்டோம், உப்பை தின்னவர்கள் தன்னை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று பிரதமர் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லியுள்ளார். ஆகவே இதை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டாம், யாரும் மேறவும் வேண்டாம், தப்பாக நினைக்கவே வேண்டாம். சரி சார், இது நீங்கள் சொல்கிறது நடக்குதா இல்லையான்ட்டு காலம் பதில் சொல்லுங்க சார். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை வைக்க மிக்க நன்றி சார். நன்றி.